இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா டியோவில் வந்து எப்படி ஆயில் சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். அதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு பார்த்துக்கோங்க. இது வந்து ஆயில் பிடிக்கிறதுக்கு அண்ட் நான் யூஸ் பண்ணுறது கேஸ்ட்ரால் தான் யூஸ் பண்ணுறேன். பிகாஸ் நான் மூணுமே யூஸ் பண்ணிட்டேன். அதுக்கான ரிவ்யூ நான் போடுறேன் என்ன இதுன்னு சொல்லிட்டு. நான் இந்த ஆயில் யூஸ் பண்ணுறேன் கேஸ்ட்ரால். அண்ட் அப்புறம் இது வந்து கட்டிங் பிளேயர் கூட யூஸ் பண்ணிக்கலாம் மேலே கேப் ஓப்பன் பண்ணுறதுக்கு. அப்புறம் ஒரு 12 mm ரிங்ஸ், ஓகேவா. ஓல்டு டியோவில் வந்து 10 இருக்கும், நியூ டியோலலாம் வந்து 12 இருக்கும், ஓகேவா. பார்த்துக்குங்க. அண்ட் வாங்க போய் கலட்டலாம். அதுக்கு முன்னாடி ஒன்று, வண்டியை ஓட்டிகிட்டு வந்தீங்கன்னா உடனே வந்து ஆயில் ட்ரைன் பண்ணக்கூடாது. ஒரு 2-3 மினிட்ஸ்க்கு அப்புறம் 2-3 மினிட்ஸ் கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் இருக்கணும். ஏன்னா வண்டி ஓட்டிங்கன்னா ஆயில் ஃபுல்லாக மேலே ஸ்ப்ளாஷ் ஆகிருக்கும். ஸோ கீழே வரணும். ஸோ அது வரைக்கும் ஒரு 2-3 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா நம்ம கரெக்டாக ஆரம்பிக்கலாம். ஓகே காய்ஸ், 2 மினிட்ஸ் ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு வந்து இது எடுத்துப்போம், அப்புறம் இதையும் எடுத்துப்போம். பழைய ஆள் பிடிக்கணும். கரெக்டாக போல்டு வந்து எங்கப்பா போல்டு? போல்டு லூஸ் ஆகிடுச்சு, தெரியுதா? ஓகே பாருங்க, போல்டு அப்படி என்ன பண்ணோம், டக்குன்னு எடுத்துடணும். நம்ம கையில் அழுக்கப்படாது அந்த போல்டை தூக்கி வச்சோம். அப்புறம் நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு போல்டை போட்டுக்கலாம், ஓகேவா. ஆயிலை ஃபுல்லாக இறக்கிட்ட பேர் என்ன பண்ணணும்னா, இது வந்து நார்மல், நான் வண்டி அசைக்கல, இருக்கிற ஆயில் இறங்கிச்சு. பட் இன்னும் கொஞ்சம் அங்கங்கே பிசுறு இருக்கும். அதுக்கு வந்து லெஃப்ட் ரைட்னு வண்டியை ஆட்டணும். ஏய், ஆயில் குடிக்கக்கூடாதுடா. ஓகே காய்ஸ், இப்போ ஆயில் ஃபுல்லாக இறக்கியாச்சு. ட்ரைன் பண்ணதுக்கப்புறம் தயவு செஞ்சு சுவிட்ச் ஆஃப் பண்ணி சார்ஜ் எடுத்துருங்க. வேண்டாதவங்க வந்து கூட ஸ்டார்ட் பண்ண சான்ஸ் இல்லை, ஓகேவா. அதுக்கப்புறமா என்ன பண்ணுறீங்க, இந்த போல்டு இருக்குல்ல, வாஷர் உள்ளே விழுந்துச்சு. வாஷரையும் போல்டையும் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு எடுத்து போல்டை போட்டுருணும். போல்டையும் வாஷரையும் நல்லா க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ வந்து அந்த போல்டை கேஸில் போட்டுருவோம். ஓகே, ஆயில் ட்ரைன் பண்ணியாச்சு. இந்த ஆயில் ட்ரைன் பண்ணிட்டதுக்கப்புறம் அந்த இடத்துலாம் கொஞ்சம் தொடச்சி விட்டுட்டு, ஓகே கொஞ்சம் க்ளீன் பண்ணுறோங்க. அந்த இடத்துல லைட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு போல்டு அதுக்கப்புறம் டைட் வச்சு, லைட் டைட் தான் வைக்கணும், ஃபுல் டைட் வைக்கக்கூடாது, ஓகேவா. லைட்டாக தான் வைக்கணும் ட்ரைன் பண்ணணும். ஏன்னா கேஸ் வந்து கிராக் ஆக சான்ஸ் இருக்குது. லைட்டாக டைட் வச்சுட்டு செக் பண்ணிக்கோங்க முதல்ல லைட்டாக. ஓகே, அதுதான். ஓகே, டைட் வச்சாச்சு. அதுக்கப்புறம் இப்போ நம்ம ஆயிலை ட்ரைன் பண்ணியாச்சு, போல்டு போட்டாச்சு. இப்போ ஆயில் ஊற்ற போகிறோம். நான் வாங்கியிருக்கிறது கேஸ்ட்ரால். ஸோ கேஸ்ட்ரால் தந்திருக்கிறேன். ஓகே, மேலே புல்லப் பண்ணியாச்சு. அப்புறம் அந்த ஸ்க்ரூ பண்ணிடுறோம். ஓகே, இதுலேயே இப்போலாம் போன மாதிரி கொடுத்துட்றாங்க. ஸோ நமக்கு அந்த ப்ராப்ளம் இல்லை. கீழே ஊற்றிட போகிறடா. ஓகே, இப்போ இதை ஆல்ரெடி கொஞ்சம் கழட்டி வச்சுருந்தேன். ஸோ அதனால் பிரச்சனை இல்லை. ஓகே, கேப் கழிச்சிட்டு இப்போ ஆயில் ஊற்று. அவ்வளோதான். ஓகே, வழி இல்லாமல் இருக்கிறத வச்சு அட்ஜஸ்ட் பண்ணுறோம். ஓகே, ரைட் இருந்துச்சா? வச்சது எல்லாத்தையும் ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. போல்டு ஓகே, டைட்டு. இந்த கேப் இப்போ தான் வச்சு. ஓகே இந்த ஆயில் எதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம்னா, வீட்டில் சைக்கிள் செயினுக்கு போடலாம், வண்டி செயினுக்கு போடலாம், லூப்ரிகேட், வாட் எவர் யூ வாண்ட் யூ கேன் டூ திஸ் ஷிட். ஓகே, எப்பனா யூஸ் ஆகும்.
ஐயோ சரி ஓகே ஓகே ஓகே. கை நடுக்கம், வேற என்ன பண்றது? ஓகே, ஒரு தட்டு தட்டினோடனே உள்ளே போயிடுச்சு. ஓகேவா, அவ்வளோதான். இந்த ஆயில் நம்ம ரஃப்யூஸ்க்கு எதனா யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஓகே, பழையெல்லாம் இந்த மாதிரி ஊற்றி சேவ் பண்ணி வைங்க, அதெல்லாம் திடீர்னு யூஸ் ஆகும். ஓகே, சின்ன சின்ன பாட் லூப்ரிகேண்ட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, இப்போது அவ்வளோதான். இப்போ வண்டியை ஸ்டார்ட் பண்ணுவோம். முறுக்கக்கூடாது, அவ்வளோ வச்சுங்கன்னா முறுக்கக்கூடாது. ஒரு 2 மினிட்ஸ்க்கு அப்படியே விடுங்க. ஓகே, ஏதாவது லீக்கேஜ் இருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கலாம். அதுவும் இல்லை, நன்றாக சிறப்பாக தான் இருக்கிறது. உள்ளே ஃபேன் சுற்றிக்கிறது. எதுவும் பிரச்சனை இல்லை. இவ்வளோ தான் மேட்ரு, வீட்லேயே பண்ணலாம். இதுக்கு நான் யூஸ் பண்ண ஒரே ஒரு பெரிய விஷயம் பார்த்தீங்கன்னா, இதுவும் ஒரு கட்டிங் பிளேடும் வாங்கிக்கோங்க. ஓகேவா, இந்த மாதிரி ரிங் ஸ்பேனர் வந்து 300 சம்திங் தான் வரும் செட்டு. நீங்கள் மவுண்ட் ரோடில் வாங்கலாம். அதை வாங்கி வச்சு வீட்டில் வச்சிங்கன்னா அந்த சில்லற வேலை நம்ம வீட்லேயே பண்ணிடலாம். ஓகே காய்ஸ், பார்த்தீங்கன்னா ஆயில் மாற்றியாச்சு. இப்போ வந்து பைக்கை வாஷ் பண்ண போகிறோம். நார்மலாக மொப்பட், அதாவது ஸ்கூட்டர்லாம் எப்படி வாஷ் பண்ணோம்னா, இந்த மேலே இருக்க பேஸை வந்து கழட்டிடுங்க. ஓகேவா, எங்கிட்ட ப்ரெஷர் வாஷர் இருக்குது, ஸோ அதனால் நான் வீட்லேயே இதை கழட்டிக்கிட்டேன். சப்போஸ் உங்கள்கிட்ட ப்ரெஷர் வாஷர் இல்லைன்னா இந்த சீட்டில் இருக்கிற போல்டை மட்டும் கழட்டி லூஸ் பண்ணி வச்சுட்டு வாட்டர் வாஷில் போய்ட்டு அங்கே சீட்டை ரிமூவ் பண்ணிக்கிட்டு நீங்கள் இந்த ப்ளீஸை வாஷ் பண்ணலாம். சில வாட்டர் வாஷில் வந்து பண்ணுவாங்க, சில வாட்டர் வாஷில் பண்ண மாட்டாங்க. ஓகே, எப்பயுமே இந்த இடத்துல வந்து டேரெக்டாக காமிக்கக்கூடாது. ஓகேவா, டேரெக்டாக, அதாவது டேரெக்டானா கன்னை இப்படியே வச்சு நிற்கக்கூடாது. அப்படி வந்து மூவ் பண்ணுற மாதிரி தான் இருக்கணும். ஓகேவா, இதில் இதெல்லாம் ஒரு சும்மா ஒரு கோட் ஒன்று அடிச்சுட்டு மைக்ரோ ஃபைபர் எடுத்து ஓகே காய்ஸ், இப்போ சோப்பு போட்டாச்சு. ஆக்சுவலி இதில் நுரம் அவ்வளோ வராது, நார்மல் தான். ஷாம்பு வந்து ஆட்டோமொபைலுக்குன்னு இருக்கிற ஷாம்பு யூஸ் பண்ணுங்கள். பிகாஸ் ஏன் சொல்கிறேன்னா, அது இதுக்குன்னு பண்ணது. நம்ம வந்து இந்த 1 ரூபாய் ஷாம்புலாம் போட்டிங்கன்னா நாளாக பாடி டேமேஜ் ஷாம்பு கொடுக்கும். இப்போது வாஷ் பண்ணிடுவோம். ஓகே காய்ஸ், வாஷ் பண்ணி முடிச்சாச்சு. எல்லாம் சொல்லுவாங்க ட்ரை ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணணும் அப்படின்ட்டு. ஆக்சுவலி அது மாதிரி பண்ணக்கூடாது. ஏன் பண்ணக்கூடாதுன்னா, இந்த இதெல்லாம் இருக்குல்ல, இந்த வாட்டர்லாம் இருக்குல்ல, அது அப்படியே காஞ்சு என்னாகும், வாட்டர் மார்க் ஆகிடும், புள்ளியாக ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் அது அப்படியே வீல் இருந்துச்சுன்னா எடுக்க முடியாது, ரவுண்டாகிடும். ஸோ அதுக்கப்புறம் அது எப்படி சொல்கிறது, பாலிஷ் பண்ணி தான் எடுக்கிற மாதிரி சுச்சுவேஷன் வந்துடும். ஸோ எப்பயுமே வாஷ் பண்ணி முடிச்சு அடுத்த செகண்டே ஃபுல்லாக ட்ரை தொடச்சிடுங்க. ஓகே காய்ஸ், டோட்டலாக முடிஞ்சிச்சு. இப்போ லைட்டாக ஃபேட் அவுட் ஆன மாதிரி இருக்குது. இப்போ நம்ம வேக்ஸ் அப்ளை பண்ண போகிறோம். வங்க போடலாம். இந்த பஞ்சு எடுத்துட்டு லைட்டாக டிப் பண்ணி, ஐயோ இவ்வளோ வேணாம், மேலோட்டு இருந்தால் பக்கம் உள்ளதான். ஓகேவா, முதல் டாட்டாக வச்சுட்டு அப்புறம் ரப்பி, இதுதான் ஹோல் ப்ராசஸ். ஓகே காய்ஸ், இப்போது வேக்ஸ் அப்ளை பண்ணியாச்சு. அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சம் ட்ரை ஆகிற வரைக்கும் விடணும். தென் காஞ்ச உடனே இந்த மாதிரி நல்ல ஒரு மைக்ரோ ஃபைபர் ட்ரை கிளாத் காஞ்ச துணியில் நல்லா வச்சு ஃபுல்லாக துடைக்க ஆரம்பிச்சேன். ஓகே, நான் அந்த என்ன வேக்ஸ் யூஸ் பண்ணேன்னு சொல்லிட்டு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருப்பேன். அப்புறம் என்ன ஷாம்பு யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு டிஸ்கிரிப்ஷன் கீழே கொடுத்துருப்பேன். அண்ட் அதே சமயம் பெரிய பைக்குக்கெலாம் எப்படி மெயின்டெனன்ஸ் பண்ணுறது அப்படின்றதையும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வீடியோவில் லிங்க் கொடுத்துருப்பேன், போய் பாருங்கள்.
அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்க. இப்போதான் நம்ம சேனல் வர எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே, and finished. Okay guys, thanks for watching. Bye bye.